ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யோசேப்பினுடைய ஆசீர்வாதம். யாக்கோபு அவனுடைய பிள்ளைங்களை, பேர பிள்ளைங்க குடும்பத்தோட ஒரு 70 பேரோ எவ்வளோ அங்கே எகிப்து நாட்டுக்கு யோசேப்போடு கூட இருக்கும்படிக்கு அவங்க போகிறாங்க. போயிட்டு அந்த யோசேப்பு நல்ல ஆட்சி செய்கிறான், அதெல்லாம் பார்க்குறாங்க. கடைசியாக தன்னுடைய யாக்கோபு இறக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகள்லாம் அழைத்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறான். அப்போ யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சூப்பராக அருமையாக யோசேப்பினுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துலேருந்து 26ஆம் வசனம். கண்டிப்பாக நீங்கள் வேதத்தை திறந்து வாசிச்சு பாருங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறார். சுருக்கமாக ஒரு சாராம்சம் சொல்கிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, நீரூற்றண்டைகளில் உள்ள கனிதரும் செடின்னு சொல்கிறார். அப்போ அந்த செடி வத்தி போவே போகாது, செடி அது காஞ்சு போவே போகாது. ஏன்னா நீரூற்றண்டைகளில் இருக்குது, எப்பயுமே அதுக்கு தண்ணி சப்ளை கிடச்சிட்டே இருக்கும், செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம் என்ன சொல்கிறாருன்னா, உன் பிதாக்களுடைய ஆசீர்வாத காட்டிலும் உண்மையில இருக்கிற ஆசீர்வாதம் பெரியது அப்படின்றாரு. பிதாக்கள்னா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான் யோசேப்புக்கு பிதாக்கள். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆசீர்வதிச்சதை விட யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் பெருசு அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்னங்க பெருசு? அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, யோசேப்பினுடைய கைகளோடு கர்த்தருடைய கரம் இருந்து அவனை பலப்படுத்தியது அப்படின்னு சொல்லுது. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்களால் பாவத்திலேருந்து வெளியில் வர முடியலையா? இல்லை வியாதி சுக மாட்டேங்குதா? இல்லை ஒரு வறுமை உங்களை பிடிச்சிட்டு இருக்குதா? கடன் பிரச்சனை இருக்குதா? உங்களால் சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியலையா? சுயமாக ட்ரை பண்ணுறீங்க, முடியலை. ஆனால் யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி உங்கள் கையோட கடவுளுடைய கரம் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் ஒன்று மாத்திரம் நம்ம யோசிக்கணும். யோசேப்பு எப்படி வாழ்ந்தான் அதை யோசிச்சு பாருங்க. யோசேப்பு வாழ்ந்தது நிமித்தம் அவன் மீது அந்த ஆசீர்வாதங்கள் இருந்தது. அப்போ யோசேப்பு எப்படி வாழ்ந்தான்? பாவ பிரச்சனைகளுக்குள்ள அவன் உழவே இல்லை. கடவுள் என்ன பார்க்குறாரு, கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக நான் எப்படி தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு நாமளும் காட் கான்ஷியஸாக இருக்கணும். கடவுள் என்ன பார்த்துட்டு இருக்காரு, கடவுள் என் கூட இருக்காரு, நான் எப்படி தப்பு பண்ணுவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது கண்டிப்பாகவே நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அப்போ யோசேப்பினுடைய ஆசீர்வாதங்களை போல நம்ம கரத்தோட கடவுளுடைய கரம் இருந்து எல்லா பிரச்சனைகளிலும் நம்மளை விடுவிக்குங்க. God bless you. Bye bye.